மலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கப்புறமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை புகழ்ந்து திமுக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அளவிற்கு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு நிகராக இந்த பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. அதாவது குறுகிய நாளிலே, அதாவது ஒரு 24 நாட்களிலேயே 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் அவர் சென்றிருக்கிறார். குக்கிராமங்களுக்கு சென்று அனைவரையும் சந்தித்திருக்கிறார். பெண்களை சந்தித்திருக்கிறார். ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருந்திருக்கு. புதுவிதமான ஒரு யுக்தியை அவர் கடைபிடித்திருக்கிறார். இதுதான் இனிமே வரக்கூடிய தேர்தல்களுக்கான ஒரு பிரச்சார வியூகமாக அமைய இருக்கிறது. இதுதான் ஒரு முன்னுதாரணமாக அமைய இருக்கிறது அப்படின்ற அளவில் ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டிருக்கிறது திமுகவிலிருந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பாராட்டு பத்திரம் எதற்காக? இது அடுத்த திசையாக நோக்கி நகர்கிறதா? அவருக்கான அடுத்த பதவிகள் காத்திருக்கிறதா? தலைவராக போகிறாரா? முதல்வராக போகிறாரா? என்னவாக போகிறார்? இந்த பாராட்டின் பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அவரை முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் சார். தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயக்கண்ணன். வணக்கம். வணக்கம் மேடம். ஜெயக்கண்ணன் சார், உங்ககிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் அக்னீஸ்வரன் சார்ட்டு ஆரம்பிக்கிறேன். அக்னீஸ்வரன் சார், சொல்லுங்கள். அதாவது இந்த பிரச்சாரம், தேர்தல் பிரச்சார களத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? இந்த அளவிற்கு ஒரு பாராட்டுக்குரியதாக இருந்ததா? உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி மக்களோடு மக்களாக இணைந்து இருந்ததா? நிறைய இடத்துல அவர் கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த பிரச்சாரம் எப்படி இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இளைஞர். கட்சியில் எல்லா பொறுப்புகளும் எல்லா பேருக்குமே தெரியும். இவர் தான் அடுத்த கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய உயரிய, இதை விட இன்னைக்கு இருக்கிற பொறுப்பு விட இன்னும் உயர்ந்த பொறுப்புக்கு இவர் தான் வருவார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டினுடைய, நீங்கள் சொன்னது மாதிரி 24 நாள் 39 தொகுதிகளில் தொடர்ந்து சுற்றுப்பிரயாணம் செய்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதியோடு இவரை ஒப்பிடுவது தான் அதற்கு இணையாக என்று சொல்லுகிறார்கள். அப்படி இணையாக அப்படின்னு சொன்னா, இவர்கள் இவருக்கு மொத்தம் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் 8465 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார். 122 அந்த பிரச்சார முனையங்கள்ல அவர் பேசியிருக்கிறாரு. அவர் மொத்தம் பேசினது 3726 மணி நேரம் பணியாற்றிருக்கிறார். இவ்வளவு துல்லியமா அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. அல்ல, துல்லியமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தானே அவருக்கு அந்த பிரச்சார பயணமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு குழு வாகனத்தில் நட்சத்திர விடுதிகளில் போய் தங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு அவர் அரசியல் ஒரு பெருங்கட்சியினுடைய தலைவருடைய பையன் அப்படி போகும்போது உங்களுக்கு எல்லா இடத்திலும் அமோக வரவேற்பு இருக்கத்தானே செய்யும். ஆகவே இதே நிலை எல்லாருக்கும் வருமா திமுகவில் என்பதுதான் கேள்வி. ஆகவே இங்க என்ன செய்யல, இதுக்கு முன்னாடி கூட இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ரெண்டு எலெக்ஷன் ஆயிடுச்சு, 2 தேர்தலை சந்திச்சு. இதுக்கு முன்னாடி தேர்தலில் கூட இவர் அப்பயுமே இவர் போறாரு. கடந்த மக்களவை தேர்தல் போது கூட பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்ப கூட அப்பெல்லாம் இந்த அளவிற்கு சொல்லப்படலை. ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு வருது, அதுவும் கட்சி தலைமையிடம் இருந்து அப்படின்னும் பொழுது அந்த அளவிற்கு ஒரு பக்குவப்பட்டு அந்த லைனில் அவர் கரெக்டாக வந்துட்டாரா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுனதுல என்ன உங்களுக்கு நிஜமாவே இவர் சொல்கிற அளவுக்கு அந்த பேச்சு அமைந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய சீரிய கருத்துக்களோ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களோ இவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு காலம் காத்திருந்து பல இன்னல்களுக்கு ஆளாகித்தான் கட்சியினுடைய தலைவராயிருக்கிறார். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறார். தந்தையார் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும், வாரிசு அடிப்படையில் பதவி வந்தாலும் கூட, ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் படவில்லை.
இது ஒன்று. இன்னொன்னு, எல்லா இடத்துலையும் போற இடத்துல எல்லாம் வந்து திமுகவினுடைய தொண்டர்கள் பிரதிநிதிகள் அவங்க வீட்டில எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. அப்ப இயல்பாக பழகுகின்றார். கலைஞர் அவர்களும் இப்படித்தான் செய்வார். நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்கு அண்ணா தலைவரா கலைஞர் தலைவரா? ஆக அண்ணாவினுடைய அதுபடி நீங்க செஞ்சீங்களா? எதையும் ஒப்பிட மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம், யூ ஆர் ப்ரோமோட்டிங் எ பர்டிகுலர் பர்சன், ஒரு மனிதரை நீங்கள் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது. நான் கேட்குறேன், 1949 கட்சி ஆரம்பிச்சிச்சு, 56 மாநாடு நடத்துகிறாங்க. அது வரைக்கும் சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தான் திமுக இருந்துச்சு. 57 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருவண்ணாமலையில் இரா தர்மலிங்கம், நாமக்கல்ல ஈவி.கே. சம்பத், சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர். ஆகவே இந்த 2 பேரும் நாடாளுமன்றத்திற்கு போனாங்க. 15 பேர் சட்டமன்றத்துக்கு இருந்தாங்க. நான் கேட்குறேன், அந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சொல்லின் செல்வர் ஈவி.கே. சம்பத்தினுடைய பேச்சை கேட்டு 1:30 மணிக்கு அந்த செஷன் முடிய வேண்டியது. ஆனால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட் ஹிம் டாக், ஐ வாண்ட் டு லிசன் ஹிஸ் வேர்ட்ஸ் என்று சொன்னார். அது அல்லவா சாதனை? அந்த மாதிரி இங்க பாராளுமன்றத்தில் போய் பேசுறீங்களா? ஏன் நீங்க 2021 அப்பொழுது கூட 1957 திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 8.7 விழுக்காடு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பெரிய கட்சியா வந்துருச்சு, அதற்கு பிறகு அதிமுக வந்துருச்சு, அது வேற. இப்ப நான் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 2021 ஒரு செங்கலை காட்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் அந்த செங்கலுக்கு பிறகு பல செங்கல் கட்டிய கட்டடம் வந்துச்சா வரலையா? செயல் எங்கே? அதே மாதிரி நீட்டுல வந்து நாங்கள் கையெழுத்து போடுவோம், நாங்கள் வந்த உடனே ரத்து செய்வோம். இப்போ இளைஞர் வந்து அணி ஃபுல்லாக போய் கலெக்ட் பண்ணாங்களே, கையெழுத்து இயக்கம், எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினாங்களே, நீட்டு வேணான்னு. இந்த கையெழுத்து வாங்குறது அரசியல் கட்சியினுடைய பணி. மக்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? 89 லட்சம் கையெழுத்து அப்படின்னா நீங்க ஒரு கையெழுத்துல நாங்கள் இதை ரத்து செய்வோம், எங்களால் முடியும் என்று ஏன் சட்டமன்றத்திலே ஒரு ஜனநாயக கோயில், சட்டமன்றம் நாடாளுமன்றமும் அதுக்குள்ளே போய் பேசுனீங்களே நீங்க? அப்ப உங்களால் சாத்தியமாகாதது என்று தெரிந்தும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதுக்கு முரணாக இருக்கும் என்று தெரிந்தும், சட்ட சிக்கல்லாம் தெரியாத நீங்க பாட்டுக்கு வாய் சவுடால் விட்டுட்டீங்களா? அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாமா மக்களிடத்துல? இது மட்டுமா நீங்க செஞ்சீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். விரும்பி கேட்டாங்க, முடிகிற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல, ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க, அவ்வளவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. மக்களே விரும்பி இருக்கிறாங்க. வார்த்தைகள் வந்து நாம ரசிச்சு கேட்கிற மாதிரி, ரசிக்கிற மாதிரி வார்த்தைகளில் போடலாம். ஆனால் மக்களுடைய எண்ணங்களில் செயல்கள் தான் என்றைக்கும் பேசும். இன்றைக்கும் வந்து நாம வந்து ஒரு தலைவரை பத்தி பேசுறோம், என்னப்பா செஞ்சாரு? ஆமா இது செஞ்சாரு. காமராஜர் என்ன செஞ்சாரு? ஈஸியா நம்ம கேட்டுடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அநேக முக்கியமான நிறைய அணைகளை கட்டுனது கர்ம வீரர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர். சத்துணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். 69% இடஒதுக்கீடு, ஒரு பெண்ணாக பிறந்து சாதனையாளராக இன்றைக்கும் 9வது அட்டவணையில் சட்ட பாதுகாப்பு கொடுத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆகவே இவைகள் எல்லாமே நீ ஆளுகிற ஆட்சியின் மீது நம்பிக்கை வரணும்னா செயல்பாட்டில் நீங்கள் என்ன, அது இல்லாமல் சும்மா தேவையில்லாம வந்து தூபம் போட்டுக்கிட்டு நீங்க தான் உங்களுக்கு நீங்களே வந்து மகுடம் சுட்டி கொண்டால், நான் கேட்கிறேன், 50 தலைவர்கள் தானே திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த 50 தலைவர்கள்ல யாராவது இன்றைக்கு கட்சியில் இருக்கிறாங்களா? அடுத்த தலைமுறை கேட்கிறேன். ஆகவே இவர்களை பொறுத்தவரை 2 நாடாளுமன்ற உறுப்பினர் போனாங்கல்ல, அந்த 2 பேர்ல வாரிசு இங்க இருக்கா? ஏன் நீங்கள் அண்ணாவை மறக்கிறீர்கள்? அதுதான் கேள்வி, என்னோட கேள்வி. நீங்கள் கலைஞரை போல் ஒப்பிட்டு உங்கள் தாத்தாவை ஒப்பிட்டு சொல்லுகிறீர்கள் என்றால், உங்கள் தாத்தா நீங்க கட்சியை நீங்க கைப்பற்றிட்டீங்க, ஆனால் அண்ணா இந்த கட்சியை உருவாக்கினார். அவரை போல் உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டார் என்றால் அது சால சிறந்தது, ஏற்புக்குடையது. அண்ணா மூக்குப்படியை போட்டுட்டு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார், புற்றுநோயால் மாண்டு போனார். ஆகவே அப்படிப்பட்ட தலைவருடைய வாரிசு இன்றைக்கு திமுகவில் இல்லை என்கிற ஒரு நடுநிலையாளர்களே வேதனைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதாவது பாரு, உலகத்துல எந்த கட்சியிலாவது இப்படி இருக்கா மேடம்? ஒரு தாத்தாவை, அவங்களுடைய அப்பாவை தலைவர் என்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இதுவா அடுத்த பையன் என்ன சொல்றாருன்னா, தலைவர் ஸ்டாலின் இருக்கிறாருன்றாரு. உங்களுக்கும் தலைவரா? அப்போ அங்கதான் மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க.
என் தந்தை திமுகவின் தலைவராக இருக்கிறார், என் தாத்தா திமுகவினுடைய தலைவராக இருந்தார் என்பதை உறக்க சொல்லுவதற்கே உங்களுக்கு அந்த இது இல்லை என்றால் நீங்க எத்தனை இதென்ன மாசேதுங்கனுடைய நடைபயணமா? மாசேதுங் நடைபயணத்தை மேற்கொண்டார், அதனால் சீனா சுதந்திரமானது. அவர் அரசியலுக்குள்ள, அதாவது முழுவதுமாக அரசியலுக்குள்ள வந்ததுன்றது ஒரு குறுகிய காலம். குறுகிய காலத்துல அவர் மக்களை இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கிறாருன்னு போது அவர் அந்த கம்பேரிசனை வைக்கலாம் இல்லையா? அப்படி கூட நீங்க ஏன் அதை பார்க்க கூடாது? நீங்க ஒப்பீட்டுக்காக அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வைக்கலாமா? குருவி கூடுல குண்டு வச்சு தகர்க்கலாமா? அண்ணாவின் பெயரை பயன்படுத்தாமல் தவிர்க்கலாமா? இது ஜனநாயக ஏற்பு முறையா? இந்த இடத்துல ஜெயக்கண்ணன் சார், ஒப்பீடு அளவுல கூட அண்ணா அவர்களுடைய பெயரை சொல்லலையே, கருணாநிதி அவர்களுடைய பெயரை சொல்லியிருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அண்ணாவை மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலேயே அதாவது பல தலைவர்கள் திமுகவில் இருந்திருக்காங்க. நிறைய இந்த பிரச்சாரங்கிறது பலர் செய்யக்கூடியது. அதில் இவரதை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது ஜெயக்கண்ணன் சார்? முதல்ல அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை மிகச்சிறப்பாக, ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய அந்த வழித்தோன்றல் அடிப்படையில் அழகாக சொன்னாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கம். அறிஞர் அண்ணா இருந்த காலத்திலே 50 தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் அக்னீஸ்வரனை போன்றவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் தெளிவாக சொல்லுவார்கள். கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது 28வது இடத்தில் கடைசி இடத்தில் இருந்தார். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்னன்னா, 28வது இடத்தில் கடைசி இடத்தில் இருந்த கலைஞர் தான் அண்ணாவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலோடு வந்தார் என்பதையும், அதை போன்றுதான் எளிய மனிதராக இருந்து, அதாவது இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய மகனாக இருந்தாலும் கூட உழைப்பின் கலைஞரை போல் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறோமே ஒழிய அண்ணன் சொல்ற மாதிரி கலைஞரை கம்பேர் பண்ணி சொல்லணுங்கிற அவசியத்திற்காக அல்ல. இல்ல, அவருடைய உழைப்புக்கு ஈக்குவலா இவருடைய உழைப்பா? இதை நிஜமாவே மக்களை உங்க தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க? நீங்க அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் ஏத்துப்பாங்க எனக்கு தெரியும். தொண்டர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதாவது விமர்சனங்கள் என்பது காலம் முழுக்க வந்து கொண்டேதான் இருக்கும். சரிங்களா? கடந்த 2019 தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலில் மிக உத்வேகமாக பல தேர்தல் பணிகளை ஆற்றி அதன் வாயிலாகத்தான் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்தபடியாக பல உள்ளாட்சி தேர்தலுடைய பிரச்சாரத்தை கடந்து 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அவர் எடுத்து வைத்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு அமைச்சர் பதவியும் அதற்கு பிறகு கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கூட நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்பினேன். அதாவது ஒரு தலைவரை உருவாக்கும் பொழுது தலைவரை நீங்கள் திணித்து விட முடியாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு தலைவரை உருவாக்குகின்ற பொழுது மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். படிப்படியாக வளர்ச்சி என்பது அதுதான். அண்ணன் அக்னீஸ்வரன் தெளிவா சொன்னாரு, ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி வளர்ந்த தலைவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் இல்ல, நீங்க சொல்ற இந்த பொசிஷனுக்கெல்லாம் வர்றதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பல ஆண்டு காலம் பிடிச்சது. ஆனா இவர் ரொம்ப குறுகிய ஒரு 5 வருடங்களுக்குள்ளேயே இந்த இவ்வளவு மாறியான ஒரு அதற்கான அண்ணன் அக்னீஸ்வரனுடைய கேள்விக்கு உங்களுடைய கேள்விக்கு ஒரு சேரவே நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, தந்தை பெரியாருடைய காலகட்டத்தில் தந்தை பெரியாருடைய அந்த அடிப்படை என்பது அன்றைக்கு இருந்த சனாதன கருத்துக்களையும் அன்றைக்கு இருந்த மூட நம்பிக்கைகளையும் எதிர்க்கக்கூடிய தலைவராக இருந்தார் தந்தை பெரியார். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் வரும்போது தந்தை பெரியாரிலிருந்து சற்று மாறுபட்டு கொஞ்சம் மிதவாதமாக தந்தை பெரியார் எடுத்த துணிச்சலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட எதிர்தரப்பினரும் கனிவோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் அதனுடைய அணுகுமுறையும் கொண்டவராக அறிஞர் அண்ணா இருந்தார். அதன் பிறகு நீங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு வரும்பொழுது பெரியாருடைய அந்த கருத்துக்களையும் அறிஞர் அண்ணா அவருடைய கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்தார் என்பது வரலாறு. அதன் பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை தன்மைகளையும் அத்தனை ஆக்கக்கூறுகளையும் முப்பெரும் தலைவர் என்று திராவிட இயக்கங்களோட சொல்லப்படக்கூடிய தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய குணங்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு தளபதி மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு இந்திய அளவிற்கு போற்றக்கூடிய மிகப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அதாவது திராவிட இயக்கத்தினுடைய வழி தோன்றல் என்று கருதப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்று கருதப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 பெரும் தலைவர்களுடைய அத்தனை கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தை வழிநடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது இயற்கையாகவே எதிர்தரப்பு இருக்கக்கூடிய அண்ணன் அக்னீஸ்வரன் போன்றவர்களுக்கெல்லாம் வேற்றிடத்தில் வருவது இயல்புதான்.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொல்றது ஒண்ணுனா, ஒரு தலைவர் உருவாகிறார் என்றால் அந்த தலைவரை நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திரித்து விட முடியாது, அறிமுகப்படுத்தலாம். அவருடைய நடவடிக்கைகளை வைத்துதான் அடுத்த கட்டத்திற்கு வர முடியும். ஸ்டாலின் அவர்கள் உருவாகும் பொழுதும் இதே போன்ற விமர்சனங்கள் வந்தது. அவருடைய நீண்டகால பணியின் வாயிலாக இன்றைக்கு அவர் அந்த பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். சார், ஒரு எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுங்கிறது அந்த மக்களுடைய அங்கீகாரம், அந்த மக்கள் அந்த வேட்பாளருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். ஆனா ஒட்டுமொத்த ஒரு தமிழகத்துக்குமே எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது நீங்க எந்த பாயிண்ட்ல அதை சொல்ல விரும்புறீங்க? எப்படி அதை உணர்வீங்க? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? தலைமை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக பிரச்சார மையமாக இருக்கிறார். டாக்டர் கலைஞருடைய அத்துணை கருத்துக்களையும் உள்ளடங்கி தலைவர், அதாவது ஸ்டாலின் அவர்களை விட அதிகமான தொகுதிகளை போய் கண்டறிந்து அங்கிருந்து கூடிய முனையங்களில பேசி இருக்கிறார் என்பதை கருத்தாக சொல்லும் பொழுது, இந்த இடத்தில் ஒப்பீட்டளவில் நீங்கள் கலைஞரை ஒப்பிடுவதோ அல்லது ஸ்டாலின் ஒப்பிடுவதோ செய்தி அல்ல. ஒண்ணு நான் சொல்லிடுறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை மிகவும் எளிமையாக அதாவது ஒரு தலைவரின் மகன், ஒரு முதல்வரின் மகன் என்பதாக அல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக அல்ல, ஒரு எளிமையான மனிதராக, அதாவது மக்களின் மொழியில் பேசுகிறார். ஒரு ஆடம்பரமான பேச்சு இல்ல, அலங்காரமான பேச்சுகள் கிடையாது. நேரடியாக மக்களோடு பேசுகிறார், மக்களோடு உரையாடுகிறார். அவருடைய ஒரே ஒரு செய்தி நான் குறிப்பிட்டு சொன்னேன். அண்ணன் அக்னீஸ்வரன்லாம் தெரியும். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒரு முறை அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ சொன்னார், இவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாக்லேட் பாய். அந்த இடத்துல உடனடியாக அது கலைஞருடைய அந்த தன்மை என்று சொல்லுவோமே, அதுவாக நகைச்சுவை பாணியிலும், இன்னொன்னு சொல்லணும்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று கலைஞரை சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் உடனடியாக அவர் சொன்னார், நானாவது சாக்லேட் பாய், அவர் பிளே பாய் என்று சொன்னார். அது இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு தலைவருக்கு அந்த இடத்தில் எடுப்பிலேயே சொல்லக்கூடிய அந்த பாங்கு வந்துட வேண்டும். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்திய அளவில் இன்றைக்கு சனாதனத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு தலைவராக, இளம் தலைவராக வரும் பொழுது, இது தந்தை பெரியாருடைய பாணி, டாக்டர் கலைஞருடைய பாணி. ஏன்னா இந்த இடத்துல நான் குறிப்பிட்ட, அதாவது ஒப்பீடு செய்வதற்காக சொல்லவில்லை, அறிஞர் அண்ணாவோ தளபதி ஸ்டாலின் அவர்களோ மிதவாத போக்கை உடையவர்கள். திராவிட இயக்கங்களை பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அஃபென்சிவ் டிஃபென்சிவ் என்று சொல்லக்கூடியது, தற்காப்புக்காக ஆடுபவர்களும் உண்டு, அதாவது தொடர்ச்சியாக தாக்குதல் ஆட்டம் தொடுப்பவர்கள் உண்டு. இந்த அடிப்படையில் தந்தை பெரியாரை போல, டாக்டர் கலைஞரை போல தாக்குதல் ஆட்டம் செய்யக்கூடியவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஒரே ஒரு செய்தி, அவருடைய எளிமையான பேச்சு, மக்கள் மொழி, நகைச்சுவை என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அனைத்தையும் கலைஞரை உள்ளடக்கி இருக்கிறார். கலைஞரை போல பல தொகுதிகளில் போய் அவர் நேரடியாக இயங்கி இருக்கிறார். இன்னும் சொல்லணும், மக்களை அதிகமாக சந்தித்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவரை எளிமையாக அந்த தலைமை பாராட்டுவதும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவது இயற்கைதான். அக்னீஸ்வரன் சார், இந்த இடத்துல இதுக்குள்ளேயே ஒரு கம்பேரிசனே வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் 55 இடத்துக்கு தான் போறாரு, அது 5 தொகுதிகளுக்கு உட்பட்ட இடத்துக்கு தான் போறாரு. பேரவை, சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அந்த உட்பட்ட இடத்துல தான் போய் பிரச்சாரம் அவர் பண்றாரு. அதே மாதிரி பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதை விட கம்மியாக தான் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும், இவர் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், 38 மாவட்டங்களையுமே இவர் கவர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன், ஒரு நோட்டும் இந்த இடத்துல வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரை இப்போ இவங்களோட கம்பேர் பண்ணி இதை விட பெட்டராக பண்ணியிருக்காரு அப்படின்றத அது சொல்ல விரும்புகிறாங்களா? இல்லை இப்போ அதே நேரத்தில் இப்போ எதற்காக இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, எப்படியா இருந்தாலும் அவர் தான் அடுத்த தலைவராக, முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. அப்ப எதுக்காக இந்த மாதிரி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு இல்லையே? அப்படி இருந்தும் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதற்குள்ள என்ன விஷயம் இருக்க முடியும்னு நீங்க பார்க்குறீங்க? அதாவது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா இருக்கிற போது மன்னர் மானிய ஒழிப்பு அதெல்லாம் ஒழிச்சாங்க. ஜமீன் பரம்பரையெல்லாம் இனிமேலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று ஒழிச்சாங்க. ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஜமீன் பரம்பரை தான் திமுகவில் போய் இருக்கிறது என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக வேதனை. நாங்கள் எதிர்ப்பது, அவர்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து வெகு தூரம் அகன்று விட்டார்கள். ஏன்னா அவர்கள் ஜனநாயக இதை வச்சுதான் சொல்றீங்க, அவங்களும் எலெக்ஷன் நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அவர் சொல்ற மாதிரி அவர் முதல்ல ஜெயிக்கிறாரு, அப்புறம் அமைச்சர் ஆகிறாரு, அப்புறம் கொடுப்பாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஆனா கொடுக்கல, வெயிட் பண்றாங்க. கேட்டதுக்கு முதல்வர் தான், தலைமை தான் முடிவு பண்ணணும்னு அவர் சொல்றாரு. தமிழ்நாடு பூரா இவர் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னீங்களா? இவர் தான் அதை இது பண்ண போறாரு, அடுத்த தலைவரா வர போறாருன்னு உண்மையை சொன்னீங்களா? சேப்பாக்கத்தில் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நிற்கிறீங்க, கலைஞர் நின்றார், பல்வேறு தலைவர்கள் நின்றார்கள், அதில் நீங்களும் நிப்பாட்டுறீங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அதை சொல்கிறாங்க, இதை பேசுனா புளிச்சு போன விஷயம்ன்றாங்க. அப்போ இதெல்லாம் பேசாதீங்கப்பா,
நாங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனியா மாறிட்டோம், ஏன் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்லி நீங்கள் விழிப்புணர்வு ஊட்டுகிறீர்கள் என்று நினைக்கிறாங்க. நாங்கள் இன்னும் மன்னர் மாணியை ஒழிக்கவில்லை, நாங்கள் தான் இங்கே அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. இங்க இன்னொன்னு சொல்றாங்க, உங்க கொடுத்த அறிக்கையிலேயே பிரச்சார யுக்தி அப்படின்றாங்க. அதுதான், நீங்க என்ன யுக்தி அதுல பாத்தீங்க, அதை சொல்லுங்க எனக்கு. அதுல நான் எந்த யுக்தியுமே பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு தனித்தன்மையான புத்தி தான் இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு ஒரு கலாச்சார பூமி, ஆன்மீகம் கலந்த நாத்திகமும் நடமாடுகிறது. 29 பைசான்னு ஒரு போஸ்டர் எழுதி கையில காட்டுறாரு. போன தடவை செங்கல், இந்த தடவை அந்த 29 பைசாவை காட்டுறாரு. மக்கள்கிட்ட இப்ப யாரு அப்படின்னு கேட்டா அவங்களே மக்களே சொல்றாங்க, வரிசையா பார்த்துட்டு 29 பைசா அப்படின்னு அங்க கீழே இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு இவர் கேள்வி கேட்கிறாரு, மக்கள் பதில் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவான ஒரு பிரச்சாரம். அது பிரச்சாரம் மாதிரியே இல்லை, உங்களோட நீங்கள் பேசுகிற மாதிரி, நீங்கள் வந்து நீங்களும் நானும் இப்போ பேசுகிற மாதிரி அப்படி ஒரு விஷயம். அப்போ நீங்கள் நான் எப்படி பேசுகிறது நீங்கள் நல்லா கவனமாக கேட்பீங்க, நீங்கள் பேசுகிறத நான் கவனமாக கேட்பேன். ஸோ அந்த அளவிற்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அந்த மக்களுக்கும் அவருக்கும் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்றோம். பேச்சுக்கள் எல்லோரும் பேசுவார்கள், ஆனால் அது வந்து நாகரிகமான பேச்சாவும் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னீங்க, நீங்கள் சொன்ன பயன்படுத்திய வார்த்தைகள், மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றார் பாதம் தாங்கி என்று சொல்லுகிறார். அது தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் எந்த தலைவரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை. அவர் எந்த பாதத்தை போய் தாங்கினார்? பிஜேபியில வந்து அமைச்சரா இருந்தாரா உங்களை மாதிரி? காங்கிரஸ்ல போய் 10 வருஷம் அமைச்சரா இருந்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஆகவே எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிறீங்க? ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அது யாராவது சொன்னா நம்புவாங்களா? ஆமா, அப்படியே பார்த்தாலும் நான் ஆசீர்வாதத்துக்காக பெரியவங்க காலில் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். இதை விட ஒரு எளிய ஒரு ஜனநாயகத்தினுடைய தலைவரை நீங்க பார்க்க முடியுமா? உங்களை மாதிரி மன்னர் பரம்பரையா? தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்பது நீங்கள் என்ன லண்டன் மகாராணியினுடைய பிள்ளைகளா? உலகம் கேட்குமா கேட்காதா? ஆகவே அந்த மாதிரி வராத ஒருத்தர் எனக்கு இணையாக வந்து விட்டாரே என்பது ஒரு வயிறு தெரிச்சல். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வேலை. இன்னொன்னு விஷயம், நீங்க என்ன புதுசா ஒரு கொண்டு வர்றீங்க? நீங்களே வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்றதை கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி போகும்? இந்த தடவை இல்ல சார், போன தடவை ஸ்டார்டிங்ல நீங்க அப்படி வந்தீங்க, 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்ததுக்கு காரணமே பிகே ஃபார்முலா 2021ல இருந்தது, இப்ப இல்ல. மேடம், நான் ஆனாவனா வந்து ஒரு தடவை தான் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுப்பாங்க, அந்த கடைசி வரைக்கும் ஆனா நம்ம கரெக்டா ஞாபகத்துல வச்சிருக்கோம்ல. அது மாதிரி தான் இவர்கள் கலைஞரை போல தானாக வளர்ந்த தலைவர்கள் அல்ல இவர்கள் ஏத்தி விட்டவர்கள். அதுல வந்து இவர் பிகே ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியா இருந்துச்சு. ஆக இங்க 29 பைசா பேசுவது காட்டிட்டீங்க. ஆமா, மக்கள் சொன்னாங்க, மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு 29 பைசா வருவதற்கு காரணமாக இருந்தது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒழுங்காக செயலாற்றவில்லை. ஆகவே மக்களே நீங்கள் என்னை தண்டியுங்கள் கேட்டா சொல்லுங்களா? மன்னியுங்கள் கேட்டீங்களா? கேட்கலையே. பாராளுமன்றத்தை தர்ணா பண்ணிருக்கணுமா இல்லையா? செய்யலையே. எஸ்கே கார்வேந்தன் 2009ல 1111 கேள்விகள் கேட்டார். சரி சார், தர்ணா பண்ணிட்டா மட்டும் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சா என்ன? இப்ப அதிமுக முடக்கம் பண்ணீங்க, அதிமுக முடக்கம் பண்ணாங்க நாடாளுமன்றத்தை, என்ன நடந்துச்சு? 29 பைசா வந்து நீங்க வந்து 2 ரூபா கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு, எங்களுக்கு 29 பைசா. இந்த கணக்கு போட தெரியும் உங்களுக்கு, காசை தான் கணக்கு போட தெரியும். ஆனால் அந்த காசை பாராளுமன்றத்திலிருந்து நிதி அமைச்சரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லையே. அந்த தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? இது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சரியாக பணியாற்றவில்லை கடந்த 5 ஆண்டுகளில். எய்ம்ஸ கொண்டு வரல, நீட்டை கொண்டு வரல, 29 பைசாவை தான் நாங்க கொண்டு வந்தோம். ஆகவே எங்களை மன்னியுங்கள், இந்த தடவை நாங்க நல்லவங்களை கொண்டு வருவோம் அப்படியா சொன்னீங்க? இல்லையே. ஆக வஞ்சிக்கிறது மத்திய அரசு வஞ்சிக்கிறது கரெக்ட், காங்கிரசும் பாஜகவும் வஞ்சிக்கிறது கரெக்ட். நீங்க இப்ப எதற்காக மீண்டும் வஞ்சிப்பதற்காக உங்க 39 பேர் கொடுப்பாங்களா? உங்க நோக்கம் என்ன? ஆகவே இதையெல்லாம் வந்து அவர் நடிகராக சில படங்களில் நடித்ததனால் அது கரெக்டா மக்கள்கிட்ட எப்படி பேசணும் டேக் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது முக்கியம் அல்ல, செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கா? ஏழையினுடைய கண்ணீரை நீ உங்களால துடைக்க முடியுமா? அது செய்ய மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு தெரியலையே. நீங்க விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்துல போடுறீங்களே, இதுவா முக்கியம்? ஆக நீங்க செய்யறது எல்லாம் முந்தைய ஆட்சி எதெல்லாம் வேண்டான்னு நீங்க போராடினீங்களோ, நெய்வேலிக்கு 1 ஏக்கருக்கு 1 கோடி கொடுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க 23 லட்சம் ரூபாய் தான் தருவேன்னு சொல்றீங்க. இன்னும் அந்த நெய்வேலி முடிந்த பாடு இல்லை. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம்
அன்னைக்கு நீங்க தடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அதை கொண்டு வர்றதுக்கு நீங்க ஆவலா துடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் சேலம் 8 வழிச்சாலை, இன்னைக்கு அது விரைவுச்சாலையாக மாற்றுகிறீர்கள். உங்களுடைய வாய் ஜாலம் எவ்வளவு 8 வழிச்சாலை விரைவுச்சாலை. அப்போ நீங்க எதையெல்லாம் எதிர்த்தீங்களோ அதையெல்லாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படியே முனை மழுங்கி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துறீங்க. இதுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாக்களிப்பார்களா? இந்த முறை அப்படி வாக்களிக்க மாட்டாங்க. ரைட். ஜெயகண்ணன் சார், ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 நாடாளுமன்ற தொகுதிகள் பிளஸ் புதுச்சேரி 39 தொகுதிகள் வந்து திமுக வசம் தான் இருந்தது. இந்த தடவை இப்போதான் எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் கூட வரல. அதுக்குள்ள இந்த பிரச்சார யுக்தி வெற்றி அப்படின்னு எதை வந்து சொல்றாங்க? அப்படி என்ன பிரச்சார யுக்தியை அவர் கையாண்டு விட்டார்? ஏன்னா எல்லாருமே வழக்கமாக தலைவர்கள் எல்லாருமே இப்பெல்லாம் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லாரோடையும் கலந்துரையாடுறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம் தானே. இந்தியா முழுவதுமே நடக்குது. இப்போ ராகுல் காந்தி அவர்களும் நான் வந்து நாடு முழுவதும் போனாரு, எல்லா இடத்தும் அந்த மாதிரி தானே எல்லாரும் தானே போயிட்டு இருக்காங்க. அப்போ இதுல எப்படி இது மாறுபட்டு இருக்கு? இது என்ன வந்து இதுல பெஸ்டா இருந்தது? எதற்காக இந்த அறிக்கை? அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி ஏதாவது மாற்றங்கள், நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வெற்றி வந்த உடனே தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது என்னன்னா, வெற்றிக்கான காரணங்களை அடுக்குகளும் போது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கின்ற, அது வந்து என்ன சொல்றேன், முதல்வரின் மகனாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுத்து மிகப்பெரிய பணிகளை செய்யும் போது அது ஒரு கழகத்தின் தலைமை என்ற வகையில் பாராட்டுகிறார்களே ஒழிய இந்த இடத்துல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நான் என்ன சொன்ன, நீங்களே சொன்ன மாதிரி இதை பாராட்டுறதுனால அவருக்கு புதுசா ஏதாவது ஒரு பதவிகளோ மற்றதோ இல்ல யாரு தடுத்துறதோ இல்ல கொடுக்கறதுக்கான காரணங்களோ கிடையாது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த செய்தி என்னன்னா, கழகத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகின்ற அந்த முறையை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கிறார்கள். இன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த கட்டமாக பிரச்சாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்களே தவிர இந்த இடத்துல இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை சொல்லுகிறது. கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள் இனிமே அவரை வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரா? அதான் சொல்ல வர. அதாவது என்னன்னா, ஒரு தலைவர் உருவாக அப்ப அவங்களுடைய பிரச்சாரம் சரியா இல்லையோ? அதான் பிரச்சாரம் சரியில்லை, அதாவது சரியா இருந்திருக்காங்க இல்ல. இவருடைய பிரச்சாரத்தை பாருங்கள். இந்த பிரச்சாரத்தினுடைய பாணியின் அடிப்படையில் தான் இனி இருக்குங்கிறதே ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது என்னன்னா, ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது மக்களுக்கான ரீச்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த மக்களுக்காக எந்த வகையில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை ஒரு குறிப்பிட்டு சொல்லுவதற்கான காரணமாக, ஒரு முகமாக, ஒரு மையமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடுகிறோமே ஒழிய இந்த இடத்துல யாரையும் வந்து மற்ற தலைவர்கள்லாம் சரியா செய்யல, இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகள்ல இருந்து பிரச்சாரத்தெல்லாம் செய்யலன்னு நாங்க சொல்லவே வரல. ஒவ்வொரு கட்சியிலும் அவர்களுடைய பிரச்சார முகமாக, அதாவது மையமாக ஒருவரை நிகழ்த்துவதும் நிறுத்துவதும் வாடிக்கை தான். அந்த அடிப்படையில் கலைஞர் இருந்த காலத்திலே கூட பிரச்சாரத்தை ஒருங்கிணைத்தது திரு ஸ்டாலின் அவர்கள், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் ஆனா கலைஞர் அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு அறிக்கை, இந்த மாதிரி ஒரு அறிக்கை என்னைக்குமே இப்படி வெளியிட்டதை நான் பார்த்ததே இல்லையா சார்? சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, அதாவது எனக்கு வந்து பெருமிதம் கொடுக்கிறதுன்னு அது ஒரு 2 லைன்ல சொல்லுவாரே தவிர இப்படி ஒரு இவ்வளவு லென்த் அளவுக்கு போட்டு நான் இதுவரைக்கும் காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி என்பது தேசிய அளவில் கொண்டு செல்லும் பொழுது தலைவருக்கு அடுத்த கட்டமாக உருவாகின்ற அடுத்த கட்ட தலைவரை நாங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இன்னொரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது போன்ற செய்திகளை கொண்டு போவதற்கான ஒரு இளம் தலைமை தேவைப்படுகிறது. அந்த தலைமையை உருவாக்குகின்ற காலகட்டம் வந்திருக்கிறது. அதற்கான ஒரு யுக்தியாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் கருதுகிறோம். இதுதான் செய்தி. சரி, இப்ப கடைசி கேள்வியா கூட இப்பயே நான் உங்ககிட்ட வச்சிடறேன். இப்ப அடுத்தது என்ன, வந்து உடனடியாக ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து மாற்றங்கள் இருக்குதுன்னு இந்த அறிக்கை மூலமா நாங்க புரிஞ்சுக்கலாமா? ஏதாவது அவருக்கான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்து, ஏன்னா எப்படியா இருந்தாலும் நடக்க போகிறது அப்படின்னு நீங்களும் அதை தான் சொல்றீங்க. சோ அப்ப அது நடக்கிறதுக்கான சூழல் இப்போது கனிந்து விட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? தலைவராக ஆக போறாரா, முதல்வராக ஆக போகிறாரா? அதாவது உங்களை போன்றே நானும் சாதாரண மக்களின் ஒருவராக, இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளர்களாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து கண்காணிப்பு காப்பு, அதாவது ஒரு கழகத்தை வந்து ஒரு தனியாக ஒரு அபிமானியாக இருந்து நான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் சொல்லும்போது ஒரு வியூகத்திற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன செய்தி என்றால், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பிற்கேற்ற பலன் ஒவ்வொரு முறையும் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவருக்கு துணை முதல்வர் கொடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி.
இன்னொன்று, ஏற்கனவே ஒரு துணை முதல்வர் கொடுப்பதற்கான ஆயத்த பணிகள் இருந்தது, சில காரணங்களால் தள்ளி போடப்பட்டது. இன்னொரு செய்தி என்னன்னா, ஏற்கனவே அமைச்சராக சிறப்பாக செயல்படுகிறார் என்கின்ற பொழுது முதல்வரின் பணிகளை இப்பொழுதே அவர் சில பணிகளை பகிர்ந்து எடுத்து செய்வதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த காரணத்தின் அடிப்படையில் துணை முதல்வர் கொடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதில் அது தவறும் இல்லை. அந்த காரணத்தினால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் துணை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட். அக்னீஸ்வரன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதை அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு அறிக்கையாக தான் இதை பார்க்கறீங்களா? இப்போ உடனடியாக தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அந்த ஏதாவது ஒரு மாறுதல் அங்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியுதா? நீங்க எப்படி இந்த விஷயங்களை பார்க்கறீங்க? இப்போ நண்பர் ஜெயக்கண்ணன் பேசும்போது துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னார். ஆனால் அவர் முதல்ல அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற போதே முதலமைச்சருடைய இலாக்கா கண்காணிக்க வேண்டிய பணியாற்றக்கூடிய சிறப்பு அமலாக்கத்துறையவே அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கி ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பணிகள் தான் அவரும் செய்கிறார். சிறப்பு அமலாக்கத்துறை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேறொரு அமைச்சருக்கு யாருக்கும் கொடுத்ததில்லை. கக்கன் வரைக்கும் கூட உள்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி போனதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சரி, இப்போ இந்த 2 துறை, இப்போ விளையாட்டுத்துறை, சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை, இப்போ இந்த 2லையுமே ஒரு அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கிறத நீங்க பார்க்கறீங்களா? அந்த செயல்பாடு நீங்க சொன்ன மாதிரி நடிகராக இருக்கும்போது அரசியலுக்குள்ள வரும்போது அவரை பத்தி ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனா இப்போ முழு நேர இதுக்குள்ள பணிக்குள்ள வந்தாச்சு. அவ மக்கள் பணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்போ அதற்கான அந்த ஒரு growth, அந்த வளர்ச்சி, அதற்கான அவருடைய செயல் திட்டத்தில் ஒரு வேகம், இதெல்லாம் நீங்க பார்க்கறீங்களா? அந்த துறையோட வளர்ச்சியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? 2 விஷயம். ஒன்று, செயல்களால் ஒரு மனிதனுக்கு புகழ் சேரும். இன்னொன்று, விளம்பரத்தால் புகழ் சேரும். இந்த விளம்பரத்தால் புகழ் சேர்க்க வேண்டிய வேலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்றது. இவர்கள் செய்த சாதனை சர்வதேச போட்டிகளை இங்க கொண்டு அவங்க நடத்துறாங்க சார். இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரானதுக்கு அப்புறமே பல விஷயங்கள் இங்க நடக்குது. கேலோ இந்தியால இருந்து இங்க கொண்டு நடத்துறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு செயல்பாடு தானே. இதை நீங்க அப்படி ஓரங்கட்டிட முடியுமா? ஓரங்கட்டல, நீங்க ஒலிம்பிக்க கூட நடத்துங்க. ஆனால் இங்க செய்ய வேண்டிய வேலை, மக்களுக்கு விலைவாசி குறைஞ்சிருக்குதா, சிறப்பு அமலாக்கத்துறை எதற்கு தேவை, எதற்கான தேவை, அதையும் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அனைத்து பெண்களுக்கும் சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க. ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தகுதியை தீர்மானிக்கிறீங்க. பெண்களுக்கு இந்திய நாட்டில் பிரச்சாரத்தின் போது பேருந்து வரலன்னு கூட சொன்னாங்க. கவனிச்சீங்களா? ஆமா, ஏன் இந்த அசோக் பிள்ளைல மறியலே பண்ணாங்க. பஸ் விடுங்க அவர்கிட்டே கேட்டாங்க, எல்லா இடத்துலயும் முதலமைச்சர்கிட்டே கேட்டாங்க. அது கரெக்ட். நம்ம இப்ப அவரை பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், அங்கேயும் கேட்டாங்க. அப்ப அதற்கான பதில் அவர்கிட்ட இருந்து கரெக்டா வந்ததா நீங்க பார்க்கறீங்களா? நாங்கள் தருவோம், மீண்டும் இது பண்ணுவோம், கொஞ்சம் நிதி நெருக்கடி அப்படித்தான் சொல்லி சமாளிச்சாங்களே ஒழிய இவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அந்த வண்டிக்காக சொன்னாரு, பிங்க் பஸ்ஸுக்காக சொன்னாரு, வர்றதே இல்ல, நிக்கிறதே இல்ல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பெண்கள் சொன்னாங்க. மக்கள் இதை ஏற்றுக்கிறல. ஆனால் இவங்க குறிப்பறிதல் இருக்குல்ல, நாங்க இதை செய்யறோம், தமிழக மக்களே புரிஞ்சுக்கோங்க, அடுத்த முதலமைச்சர் இவர்தான், அடுத்த கட்சியின் தலைவர் இவர்தான், இவரை யாரும் எதிர்த்தால் நீங்களே கட்சியை விட்டு அப்படியே போயிருக்கங்க, இது ஜனநாயக முறைப்படி என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறாரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களைப் போல? ஆகவே நான் அடுத்த தலைவர் இவர்தான் என்று ப்ரமோஷனுக்காக அவர்களை முன்னிறுத்தப்படுகிறார்கள். இதனால் ஜனநாயகத்தில் எந்த முன்னேற்றமும் வரப்போவதில்லை. சரி, கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.